நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி, டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், திதி இன்று பிற்பகல் 12:19 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 3:23 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:23 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். பிரச்சனைகளை நீங்கள் துல்லியமாக ஆய்ந்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் எதிலும் எச்சரிக்கை என்பது வேண்டும். நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். யாரையும் குறைகள் எதுவும் சொல்லிவிட வேண்டாம். நினைத்தது நிறைவேற இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக்கொள்ள வேண்டும். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும். காரியங்களை நீங்கள் யோசித்து செய்வது மிக நல்லது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தேவையான பண வசதி கண்டிப்பாக இருக்குங்க. வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். இழுபறியான காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்பட கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், முடிவுகளை பொறிவாக எடுக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டம் வந்து தான் செல்லுங்க. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். விளையாடும் பொழுது கவனமாக இருங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று தேவையில்லாத விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திறந்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். குழப்பங்களை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. என்று உங்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பரணி. செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே வேண்டாம். சந்திராஷ்டம் முடியும் வரை அமைதியுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். கருத்திகை. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு சரியாகும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். என்று உங்களுக்கு நல்லது கெட்டதுகளில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக வந்து இனியும் நாளாக இருக்க கொடுங்க. குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், என்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு எதிலையும் வெற்றி பெற வேண்டியதாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவு சீராக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். பேச்சில் கண்டிப்பாக கனிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியம் மீண்டும் சூடுபிடிக்கும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது.
திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். என்று அதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று இனிய கனவுகள் மேலோங்கிவிடக் கொடுங்க. நட்பாலும் நல்லது நடைபெற கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் மட்டும் வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுயமரியாதை கூடிவிடும். படிப்பில் அக்கறையுடன் இருப்பீர்கள். விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். சக நண்பரிடம் எதையும் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். என்று மாணவர்கள் வீண் விவாத பேச்சுக்கள் மட்டும் தலையிட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்கள் புண்ணிய தேசங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினால் நலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். பேச்சில் உங்களுக்கு கனிவு பிறக்கக்கூடும். வீட்டுத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. இன்று இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். ரோகிணி. பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காலம் கடந்து சில பிரச்சனைகள் தீர்வாக கொடுங்க. இன்று நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேலே நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வர கொடுங்க. சொத்து சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வாகனம் வாங்க முயற்சியில் கூட ஆர்வம் காட்டுவீர்கள். நினைத்த வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாகவும் இருக்க கொடுங்க. கடினமான உழைப்பை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இன்று சிறப்புகள் உண்டாக கூடுங்க. லாபமும் உங்களுக்கு சீராக வரக்கூடும். வங்கியில் ஓரளவு இருப்பு கூடிவிடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு மன நிம்மதி அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். செயல்திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வர கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பெண்கள் நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அடுத்தவிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் அவசரம் மட்டும் பட வேண்டாம். பணிகளில் கவனம் செலுத்துங்கள். நன்கு படியுங்கள். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அரசாங்க பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது கூட நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடும். மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக இருக்குங்க. தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிலும் பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. புனர்பூசம். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் உங்களுக்கு நனவாக கூடும். வாழ்க்கை தரமும் இன்று உயரக்கூடுங்க. தொழில் தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவது நல்லது. வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு
கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த சிக்கல்களை எல்லாம் சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. தொலைதூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்வீர்கள். காலை நேரம் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடக்கூடும். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை வெற்றி இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எதிர்பாராத விதத்தில் வரவுகள் வந்து சேரும். என்று எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. மரியாதை அந்தஸ்தும் கூடிவிடுங்க. என்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். மன மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. பாராட்டும் மழையில் நனைவீர்கள். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிலவும். பெண்கள் இன்று உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். காலப்போக்கில் பிரச்சனைகளும் சரியாக கூடும். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விலகி வருவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். படிப்பில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கண்டிப்பாக இந்த நாள் ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வழிபட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இறைவன் வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சுய மரியாதை என்று வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்புகள் மேலோங்கி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பூசம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்ட கொடுங்க. காரியங்கள் வெற்றி நடை போடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. ஆயில்யம். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் தீருங்க. என்று உங்களுக்கு முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எல்லாவற்றும் லாபம் வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சமயோசித புத்தியால் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும். சோதனையும் கடந்துதான் சாதிக்க முடியும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாக கொடுங்க. சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவுங்க. கஷ்டமில்லா சுக வாழ்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கக்கூடும். நெடுநாளே சங்கடம் கண்டிப்பாக தீருங்க. என்று உங்களுக்கு திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். என்று கலந்து உரையாடலும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுமானவரை என்று நீங்கள் ஓய்வாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகப்பட கொடுங்க. சிறப்பான வாழ்க்கையும் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று தொட்ட குறை விட்ட குறை சரி செய்துவிட முடியும். சாதகமான நல்ல பலனையும் பெற முடியும். உறவினர்கள் மத்தியில் இன்று தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். சம யோசித்த புத்தியால் சாதனை படைப்பீர்கள். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கூடுதல் முயற்சிகள் எடுத்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் திறந்து முன்னேற்றம் இருக்கும். திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பூரம். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. கொடுத்த பாக்கியம் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். குல தெய்வத்தை நம்பி எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்கின்றது. என்று உங்களுக்கு முயற்சிகள் திருமணையாக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திரம். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். பண தேவைகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கூடிவிடும். லாபமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் இன்று ஏற்பட கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் கண்டிப்பாக வந்து சேரும். என்று உங்களுக்கு மனம் மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடிவிடும். திருமண பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்க கொடுங்க. எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஒரு சின்ன விஷயம் கூட லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயர கொடுங்க. இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனம் மூலம் ஆதாயம் கிடைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மறதியால் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் தெளிவு உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக முடிவெடுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு தயவு செய்து அரசாங்க தேர்வுக்கு தயாராகுங்கள். கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அரசாங்க வேலை அமைவதற்கான சூழல் எல்லாம் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் காலப்போக்கில் சரியாக கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ஹஸ்தம். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும். எதையும் நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. குழந்தைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். எண்ணங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மறதியால் நின்ற பணியும் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சித்திரை. இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். என்று சிலருக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் சிறப்புகளும் உண்டாக கொடுங்க. எதிரிகள் அனைத்தும் தவிடுபடியாக கூடும். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள். என்று அது மட்டும் இல்லைங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்வீர்கள். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். என்று எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மன தெளிவு இன்று உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை கொடுக்கும். குழந்தைகளுக்கான பொருள் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். குழந்தைகளிடம் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பணிகளை விரைவாக முடித்து வெற்றி ஏற்படக்கூடும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் தெரிந்து கொள்ள பார்ப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று உயர்வான வாழ்க்கை அமையுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இந்த நாள் ஓரளவு ஓய்வான நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிரச்சனை கண்டு பயப்படாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கொடுங்க. திடீர் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். தெளிவுகள் கண்டிப்பாக பிறக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோக்கி விடக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கூடும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இந்த நாள் மகிழ்ச்சி அடையும். சுவாதி. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கணவன் மனைவி இருவர் ஒருவரை ஒருவர் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதுபடுத்த வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புகழ்மிக்கவரின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விடக்கூடும். புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். அற்புதம் நிகழும் நாளாகவும் இருக்கக்கூடும். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாகவும் இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அஸ்திபாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். இறை வழிபாட்டில் இன்று ஆனந்தம் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுங்க. இனிமையான பேச்சில் மூலம் பலரது உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று இறைவன் சரணாகதியும் அடைவீர்கள். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு தொடர்பான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதற்கான நல்ல செய்திகளும் வரக்கூடும். சாதகமான பலன் எல்லாவற்றும் இருக்கின்றது. மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நட்பொன்று பகையாக கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும். என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பொறுமையும் அமைதியும் இருந்தால் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். பெண்களுக்கு இன்று ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. பெண்கள் கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். காதல் கைகூட்டி திருமணத்தின் முடியும், கோபப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பொறுமையை நிலைநாட்டுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். மாணவ கண்மணிகள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி ஈடுபட்டால் எதிலும் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்கள் அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புகழ் மிக்கவரின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். உதவி என்று வந்தவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வெட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு நுட்பமான அறிவின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பொதுநலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். அனுஷம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து நல்ல முடிவெடுப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புகழ் மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். கேட்டை. நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இன்று கட்டிய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கள். தடபுடலாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் இணையக்கூடும். இந்த நாளில் நீங்கள் மன அமைதியுடன் வழிநடத்துவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடுங்க. நல்லவர்களின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். பகை ஒன்று நட்பாக கூடும். கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதிலும் கண்டிப்பாக இனிமை இருக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமையான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அயல்நாட்டு முயற்சி அனுகூலத்தை கொடுக்குங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பல வகை முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு இன்று கடுமையாக உழைத்ததற்கு இப்பொழுது ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் சாதிக்க முடியுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சோதனைகளையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடுங்க. என்று மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்லக்கூடும். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாளையும் நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வது மிக நல்லது. போராடம். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திராடம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. நம்பிக்கைக்குரிய நபர்கள் நட்பாக கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுய முயற்சியால் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாகவும் இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள்.
என்ற எதிலும் நீங்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில்முறை பயணங்களால் உங்களுக்கு மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்லவர்களின் நட்பால் என்று மனம் மகிழ்வீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் குதூகல பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. தேவையற்ற இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உதவி என்று வருவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று ஊக்கமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆர்வமாக பணிகளிலும் ஈடுபடுவீர்கள். என்று ஓரளவு மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நெருக்கடிகள் நிலவினாலும் பெரிய பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் தான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். காதல் போன்ற விவகாரங்களை தெளிவாக அணுக வேண்டும். காதல் வெற்றி நடை போடும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மாணவ கண்மணிகள் அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுவது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையினை வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் குழப்பம் இல்லாமல் இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். திருவோணம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் தயவு செய்து பண விரயம் செய்ய வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். அவிட்டம். என்று சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கின்றது. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண முடியும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். தடபுடலாக எந்த ஒரு செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டாம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இன்று உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காசு பணத்தை கண்டிப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தினசரி வருமானத்தை நீங்கள் கணக்கு பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செலவு செய்ய வேண்டும். செலவுகளால் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போகுங்க. விரயங்களால் தான் உங்களுக்கு மன அமைதியே குறையும். தீர்க்கமாக முடிவெடுப்பது நல்லது. யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. கலந்து உரையாடல் செய்வது மிக நல்லது. இல்லத்தில் கலந்து பேசுங்கள். எந்த ஒரு முடிவும் நீங்களாகவே எடுக்க வேண்டாம். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்க கூடுங்க. வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்று அறிவு திறமை கண்டிப்பாக கூடும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்குங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகள் இன்று ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பணி நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மன அமைதியை மட்டும் எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் தயவு செய்து செய்ய வேண்டாம். பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்லாதீர்கள். பயணங்கள் செல்லும்பொழுது கூட கவனமாக சென்று வர பாருங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்குங்க. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பெற்றோரிடம் கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். குழம்பி போக வேண்டாம். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சிறு வயது முதலே நல்ல நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும்.
ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று புது புது விஷயங்களில் தனி கவனம் செலுத்த கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். என்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புரட்டாதி. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நல்ல பண்புமிக்க நபராக காணப்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டமும் அடிக்க கொடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக இடுங்கள். அதற்கு நீங்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி அமைதி பேணுவது நல்லது. முக்கியமாக பகை உணர்வுடன் யாரிடமும் பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள். இன்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பணம் பைக்கு வந்து நிமிடங்களிலே செலவாக கூடும். காசு பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்கும் பொழுதே செலவுகளை கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள். தொழில் முயற்சிகளில் புதியவர்களால் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதே நல்லது. எதிலும் நன்மை இருக்கின்றது. இருந்தாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. உடைய திறமைகள் இன்று வெளிப்படக்கூடும். பல வகையிலும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். சொத்து சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இழுபறியான நிலை இருந்தாலும் சாதிக்க முடியுங்க. சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். திறமையாக பேசி இன்று நீங்கள் பழகுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திவிட்டால் பெரிய பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்துவிடக்கூடும். கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. பெண்கள் இன்று நட்பிடம் அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசும்பொழுது ரகசியம் பாதுகாக்க வேண்டும். உடைய மன கஷ்டங்களை குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டாம். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிஞ்ச அளவு இன்று நீங்கள் ஓய்வாக இருப்பது ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. காதல் மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்று மனம் குளிர்ச்சி அடையக்கூடிய அளவில் செய்திகள் வர கொடுங்க. காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டுங்க. மனதை தெளிவாகவே வைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை திறன் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. உத்திரட்டாதி. நேர்மை நிலைநாட்டி எதிலும் வெற்றி பெற முடியும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக பலிக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு இன்று நீங்க
ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களை வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி, இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதர்சனமான உண்மையை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இஷ்ட தெய்வ அருளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் ஓரளவு இனிமை கொடும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.